இருக்கேன், நீங்களும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த சில் கிளைமேட், சென்னையோட சில் கிளைமேட்ல ஹாட்டா சாப்பிட்றதுக்கு வந்திருக்கேன். எங்கன்னா கீழ்பாக்ல வந்து ட்ரெண்டிங்கா ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட்னு சொல்லலாம், சாட் ரெஸ்டாரண்ட்னு சொல்லலாம். அவங்களோட காம்போஸ் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அண்ட் புதுசாக கேம்ஸ் கூட ஏதோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் பிளேயர்ஸ் கேஃபே கீழ்பாக்குக்கு வந்திருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, உள்ளே போய் ஹண்ட் பண்ணலாம். இங்க வந்து ஒரு பிளே ஏரியா இருக்கு, எல்லாரும் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம இங்க சாப்பாடுல விளையாட வரல, சாப்பிட வந்திருக்கோம். அண்ட் இங்க வந்து இந்த கேஃபேல எங்கேயுமே கிடைக்காத ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு சர்வ் பண்ணியிருக்காங்க. நானும் அதை தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். இதுதான் கேண்டில் ஏற்றுற அந்த ஸ்டாண்டு. இங்கே கேண்டில் ஏற்றுறதுக்கு அவசியம் இல்லாத அளவுக்கு லைட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே வந்து அதை ஏற்றுறேன். அண்ட் இது எதுக்குன்னு நீங்கள் பாருங்கள். இது வந்து குட்டி குட்டி கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. எதுக்குன்னா இங்கே வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து இதில் எழுதி இந்த சாங் வேணும் அப்படின்னு நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணோன்னா இங்கே வந்து பாட்டு போடுவாங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், ஏன்னா நம்ம பேசுறது கேட்கணுமேன்னு சொல்லிட்டு எப்பயும் போல் வேணான்னு சொல்லிட்டேன். பட் அதுவும் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம வந்து ஒரு மொய்ட்டோ அண்ட் மில்க் ஷேக் வந்து சொல்லியிருக்கோம். இது எல்லா ஃப்ளேவர்ஸ்லையும் கிடைக்குது. அண்ட் வாங்க டிஷ்ஷஸ் என்னென்னு நான் சொல்கிறேன். ஒயிட் பாஸ்தா வித் கார்லிக் பிரெட். இது வந்து யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறது தான். கார்லிக் பிரெட் வந்து நார்மல் ஸ்லைஸில் பண்ணியிருக்காங்க. கார்லிக் பிரெட் தான், பட்டரை நல்லா. ஸோ ஒயிட் பாஸ்தா கொதிக்குது. எம்மி, சூப்பராக இருக்கு. இந்த டிஷ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டானது, கண்டிப்பாக எங்கேயும் கிடைக்காது. என்னன்னா பெரி பாஸ்தா. இது சும்மா ஆயிலில் வந்து, அதாவது ஸ்பைசி ஆயில் அண்ட் ஆலிவ் ஆயிலில் டோஸ்ட் பண்ணிட்டு பெரி இருக்குல்ல, அதை வந்து, அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் பெரியை வந்து மேலே வந்து தூவி டாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்பயுமே நம்ம வந்து காரமாக டொமேட்டோ பாஸ்தா, அதாவது ரெட், பிங்க் அண்ட் ஒயிட் சாப்பிட்றத விட இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃப்ளேவர்ஸ் பெருசாக அடிக்காமல் பெரியோட அந்த ஆயில் ஃப்ளேவர் மட்டும் லைட்டாக கார்லிக் ஃப்ளேவர் தெரியுது. ரொம்ப நல்லா இருக்கு. ஆல்ஃப்ரெடோ பேன் ஃப்ரைட் மோமோஸ். இது வந்து எங்கேயுமே கிடைக்காதது, உண்மைதான். ஆல்ஃப்ரெடோ போட்டு மோமோஸை அதில் பண்ணியிருக்காங்க. நம்ம தம்ப்நெயில் எப்பயும் எடுக்கிறதுனால கொஞ்சம் இது ஆறிடுச்சு. மோமோஸ் செம்மையா இருக்கு, செம்ம சாஃப்ட். அந்த ஆல்ஃப்ரெடோ ஒயிட் சாஸ் பாஸ்தா சாஸ் இருக்குல்ல, அதோட சாப்பிட்றதுக்கு
டெலிஷியஸா இருக்கு. இது வந்து செஷ்வான் சாஸ். இதுவும் pan fried மோமோஸ் தான். சமக்காரம் அண்ட் புளிப்பா இருக்கு. tanginess. டொமேட்டோ சாஸ் அண்ட் செஷ்வான் சாஸ் போட்டிருக்காங்க. pan fried மோமோஸ் தான். pan fried மோமோஸ்ல செஷ்வான் சாஸ் இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ்ல நல்லா சாட்டே பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட். டேங்கியா, காரமா. பிளேஸ் கேஃபே ஆக்சுவலி பியூர் வெஜிடேரியன் கேஃபே தான். எது? இங்க வந்து நான்வெஜ் சாப்பிடுறவங்களும் கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த பாஸ்தா அண்ட் செஷ்வான் மோமோஸ் இருக்குல்ல, இதெல்லாம் ஸ்பைசியா அப்படியே நான்வெஜ் சாப்பிடுற மாதிரியே இருக்கு. ஸோ நான்வெஜ் சாப்பிடுறவங்களும் கண்டிப்பா வந்து நீங்க இங்க ட்ரை பண்ணலாம். இருக்கட்டும். அண்ட் இந்த மூணும் வந்து ரோல்ஸ், காட்டி ரோல்ஸ். இது வந்து வெஜ் காட்டி ரோல், பன்னீர் காட்டி ரோல் அண்ட் ஆலு காட்டி ரோல். வெஜ் காட்டி ரோல் வித் சாஸ். ஸ்டஃப் சூப்பரா இருக்குங்க. இந்த பரோட்டா லேயர் வந்து நல்லா திக்கா இருக்கு. திக்கா இருந்தாலுமே வந்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. உள்ள இருக்கிற ஸ்டஃப் வந்து செம்ம டேஸ்டா இருக்கு. சாட் மசாலா ஸ்பைசினஸ் ரொம்ப ஜாஸ்தியா இல்ல. பாருங்க, குடி குடி பீசஸா பன்னீர் தெரியுதா? பன்னீரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்னும் தெரியுது. ரெண்டு தவிர இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா ஒயிட் சாஸ் இல்ல, மயோனைஸ் வந்து நிறைய ஆட் பண்ணிருக்காங்க. அந்த தாங்கி புளிப்பு டிச்சில்ல வந்து இருக்கு. இது கொஞ்சம் கூட காரம் இல்லை. குழந்தைங்க சாப்பிடணும்னா நீங்க பன்னீர் காட்டி ரோல் வந்து நீங்க வாங்கி தரலாம். குழந்தைங்க சாப்பிடலாம். அதாவது இந்த ரெண்டும் வந்து நல்லா மசாலாவோட செமையா இருக்கு. ஆலு காட்டி வேற லெவல். பிளாக் கரண்ட் மில்க் ஷேக். இதுதான் மோமோஸ் பீட்சா. மோமோஸ் கட் பண்ணி பீட்சா மேல நம்மளுக்கு வச்சு அண்ட் சீஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சர்வ் பண்ணிருக்காங்க. So that நம்மளுக்கு பீட்சாவும் வாவ். பீட்சா மேல அந்த மோமோஸ் சாப்பிடுறது ரெண்டோட காம்பினேஷனும் வேற லெவல்ல இருக்கு. ஒரு சைடு மோமோஸ், ஒரு சைடு பீட்சா. பாஸ்தா பீட்சா. பாஸ்தா சார்ட் பண்ணி, அதாவது பாஸ்தாவை பாயில் பண்ணி பீட்சா மேல வெஜிடபிள்ஸ் அண்ட் பாஸ்தாவோட நம்மளுக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாஸ்தா பீட்சா அண்ட் மோமோஸ் பீட்சாலாம் சீரியஸாவே எந்த சாட் ஷாப்லயும் வந்து கிடைக்காது, எந்த கேஃபேலயும் வந்து கிடைக்காது. நம்ம யூஸ்வலா வந்து பாஸ்தா தனியாவும் பீட்சா தனியாவும் சாப்பிட்றத விட இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷன் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வித்தியாசமா இருக்கு. மோமோஸ் பீட்சாவே வந்து டிஃப்ரெண்டான டேஸ்ட். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது நல்லா பாயில் பண்ணியிருக்காங்க பாஸ்தாவை. அண்ட் பீட்சாவோட அந்த சீஸோட வெஜிடபிள்ஸோட சாப்பிடும் போது ரொம்ப எம்மியாகவும் டிஃப்ரெண்டாகவும் இருக்கு. இது நீங்க வந்து சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியும். வெளியில அவுட்டோர்ல கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம உள்ள இண்டோர்ல இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாட போறோம். நம்மளுக்கு 4 கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு கேமையும் நம்ம வின் பண்ணோம்னா ஒவ்வொரு ஆஃபர் நான் என்னன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கேம் தான் வந்து மங்கி கேம். இந்த மங்கீஸை வந்து ஒவ்வொரு ஸ்டிக்ல வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த மங்கீஸ் கீழே விழாம நம்ம அந்த ஸ்டிக்கை ஒன்று ரிமூவ் பண்ணணும். நம்ம ஒவ்வொரு ஸ்டிக்கு ரிமூவ் பண்றதுக்கு 5 rupees, 10 rupees, 25 rupees and 30 rupees நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். நம்ம இதை விளையாடலாம். அண்ட் இதுதான் வந்து மேக்னெட் கேம். இந்த மேக்னெட்டை யூஸ் பண்ணி உள்ள இருக்க இந்த அயன் பாலை வந்து கரெக்டாக அந்த ஹோலில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும். அண்ட் இதுதான் இந்த கேம். இதுக்கும் வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு அப்ராப்ரியேட்டா. அண்ட் இதுதான் நம்ம 90s கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மார்பிள் கேம். கடைசி ஒரே ஒரு மார்பிள் வர வச்சோம் அப்படின்னா
இதுக்காகத்தான் நான் வெயிட் பண்ணேன். ஸ்குவிட் கேம். இந்த ஸ்குவிட் கேமில் வந்து நிறையா வச்சுருக்காங்க மோல்ட்ஸ். இதில் நான் சூஸ் பண்ணுறேனோ அந்த மோல்டை வந்து எங்கே அந்த பின்னை காணும், இந்த பின்னுனால நம்ம வந்து எடுக்கணும். எடுத்தால் 1 இயருக்கு சாலிட் 1 இயருக்கு எனக்கு ஃபுட்டு ஃப்ரீ. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதனால அதாவது ஒரு வாரத்தில் வந்து இத்தனை தடவை நீங்கள் வரணும் அப்படின்னு. நம்ம வந்து அப்படியே டெய்லி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அதனால தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட 1 இயருக்கு கம்ப்ளீட்டாக ஃபுட்டு ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ஸோ வாங்க இந்த கேம் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். எத்தனை எடுக்கிறேன்னு. ஓகே, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு 8 ஸ்டிக்ஸ் நான் எடுத்திருக்கேன். குட் கேர்லா. ஸோ இந்த கேம் வந்து இந்த மேக்னெட் கேமும் நம்ம வந்து சின்ன வயசில் விளாண்டுருப்போம். இந்த பால்ஸ் குட்டி குட்டி பால்ஸை வந்து கரெக்டாக எடுத்து இந்த ஹோலில் இப்படி தப்பாக போடாமல் கரெக்டாக போடணும். வரல, இது ரொம்ப டைம் ஆகும், அதனால் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த மார்பிள் கேம் கூட உங்களுக்கு தெரியும். இதை வந்து இப்படி 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 விளையாண்டு நம்ம வந்து சிங்கிள் இது கொண்டு வரணும். ஸோ இதுக்கு வந்து தனி ஆஃபர். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஸ்குவிட் கேம். இந்த ஸ்குவிட் கேம்ல வந்து நிறைய மோல்ட்ஸ் இருக்கு. ஆனால் என்னோட லக்கு படி எந்த மோல்டு வருதோ அதெல்லாம் வந்து நான் எடுக்கணுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃப்ளவர் மோல்டு வந்திருக்கு. ஆக்சுவலி இது கஷ்டம்னு நினைக்கிறேன், பட் நான் ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் பெஞ்ச்லயே உடைஞ்சிருச்சு. ஐயோ, கேவலமா வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து அல்பத்தனமா டக் அவுட் ஆயிட்டேன். குத்துனோன்னு உடைஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்றது? ஸோ நம்மளுக்கு வந்து 1 இயர் ஆஃபர் இல்ல, தெரிஞ்சே பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஸோ 1 இயர் ஆஃபர் இல்லைனாலும் இன்னொன்று நான் ட்ரை பண்றதுக்கு கேட்டிருக்கேன். ஸோ நீங்க ட்ரை மட்டும் பண்ணுங்க, ஆஃபர் கிடையாது. ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த டைம் என்ன வந்துருக்குன்னா ஹார்ட். ஸோ இதான் ஸோ பீப்புள் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. அதே மாதிரி இன்டோர் கேம்ஸும் நம்ம விளையாண்டாச்சு. நான் எவ்வளோ சூப்பரா அந்த ஸ்குவிட் கேம் விளையாண்டு 1 இயருக்கு நான் வந்து ஃபுட்டு ஃப்ரீயா நான் வாங்கினேன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அது சும்மா தான். 1 இயருக்கு எனக்கு ஃபுட்டு இல்லைனாலும் அடிக்கடி நான் இங்க வருவேன். ஏன்னா எங்களுக்கு கிடைக்காத டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இங்க கிடைக்குது. அண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாம காம்போஸ் கூட இங்க வந்து வைரலா போயிட்டு இருக்கு. உங்ககிட்ட நான் சொன்னேன், இன்னைக்கு நான் ட்ரை பண்ணல. அண்ட் யாரோ ஹார்ன் அடிக்கிறாங்க, கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன். காம்போஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா 99, 199, 299, 399, 499 இருக்கு. 99, 199ல சர்வ்ஸ் 1,
அதுக்கப்புறம் 399ல சர்வ்ஸ் 2, அதுக்கப்புறம் 499ல 4 பேர் வயிறு ஃபுல்லா சாப்பிடலாம். பீட்சாஸ், பாஸ்தாஸ், அதுக்கப்புறமா வந்து பிவரேஜஸ் அண்ட் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே வந்து ஒரு காம்போல வயிறு ஃபுல்லா சாப்பிடுற மாதிரி வந்து இருக்குது. நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் உங்க எல்லாரையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ இடி உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் மீட் பண்றேன். சம மழை பெஞ்சிட்டு இருக்கு. Until then உங்ககிட்ட இருந்து டாடா பாய் சொல்லிக்கிறது உங்க உமா. ராமுமா சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. See you, டாடா பாய்.